Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான நீங்கள் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லீவ்லேயே கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் நான் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஜென்ரல் பார்ட். மேம் என்னால் இந்த லீவில் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஜான் 4லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? இல்லை ஜான் 2லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஃபார்மெட் நான் சொல்கிறேன். தமிழில் பொறுத்த வரைக்கும் இயல் 8 இயல் 9 இது ரெண்டு வந்து இயல் இருக்கும் தமிழில். ஏன்னா ஜனவரி மந்த் அண்ட் பிப்ரவரி மந்த் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு கவர் ஆகும். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 அண்ட் யூனிட் 7. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் 4 எக்ஸசைஸ் இருக்குது. 7.1, 7.2, 7.3, 7.4 அண்ட் சாப்டர் 8, 8.1, 8.2, 8.3 அண்ட் தென் 8.4. சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 7 அண்ட் யூனிட் 8. Chemistry Unit 15 and Unit 16. Biology Unit 23 and Unit 24. சோஷியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் யூனிட் 11. சில ஸ்கூல்ஸில் மேபி யூனிட் 11 ஸ்கிப் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து அந்த டைமில் என்ன போர்ஷன் சொல்கிறாங்களோ அதை கவர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஜியாகிரஃபி யூனிட் 8 அண்ட் தென் சிவிக்ஸ் யூனிட் 6, எக்கனாமிக்ஸ் யூனிட் 5. ஸோ நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்லோவாக போகலாம், தரோவாக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடலாம் தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து நான் நேற்று வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. டிசம்பர் 29க்கும் பிளான் பண்ணியிருந்தேன். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கிற 1 மார்க்ஸ் நீங்களாக கூட வந்து புக் இன்சைடில் இருந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். 1 மார்க்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு லீவ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஜான் 1ஓட முடியுது இல்லையா, ஜான் 2 ரீஓப்பன் ஜனவரி 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா இருந்தால். இப்போ இன்றைக்கியும் பார்த்தீங்கன்னா சோஷியலில் இருக்கிற 1 மார்க்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா தமிழில் மனப்பாட பாடல், அதாவது நம்ம முன்னாடியே வந்து மனப்பாட பாடல் மெமரி போம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம தரோவாக இருந்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து ஃப்ரீயாக. ஓகே, ஹாப்பி நியூ இயர்க்கு. ஸோ ஜாலியாக இருந்துடுங்க. ஜான்வரி 2ல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மெமரி போம் தரோவாக இருங்க. தமிழ் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜான்வரி 3 பார்த்திங்கன்னா தமிழில் மனப்பாடம். ஸோ இந்த 2 நாளுமே நமக்கு மேம் எங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணல, கவர் பண்ணல அப்படின்றவங்க மெமரி போம் தாராளமாக பண்ணலாம், மனப்பாடம் பண்ணலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்கே வந்து மேக்ஸ் வந்து சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 டேஸில் எப்படியும் 7.1 ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி 4 பார்த்திங்கன்னா மேக்ஸில் 7.1 ஒரே ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸும் பாருங்கள், அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸும் பாருங்கள். ஜான்வரி 5 பார்த்திங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 7. ஸோ இதில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை கவர் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன், 5 மார்க்ஸ் மட்டும் படிக்கிறேன். ஏன்னா ஜான்வரியிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இந்த ஃபிசிக்ஸ் இந்த யூனிட் 7க்கே ஒரு 2-3 டேஸ் நமக்கு அடுத்தடுத்த வர பிளானில் நமக்கு பிளான் பண்ணியிருப்போம். ஜனவரி 6 பார்த்திங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 10. தென் ஜனவரி 7 இங்கிலீஷ் யூனிட் 6. ஸோ ஸ்லோவாகவே நம்ம போகிறோம். ஏன்னா பிப்ரவரி 21 தான். அதனால் நீங்கள் இதை வந்து கேர்லெஸ்ஸாகவும் விட்டுடக்கூடாது. ஓகே டைம் இருக்குது பார்த்துக்கலான்னு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஜனவரி 8 பார்த்திங்கன்னா தமிழ் இயல் 8, சரிங்களா? அடுத்தது ஜனவரி 9 சயின்ஸ் ஃபிசிக்ஸில் யூனிட் 7 ஏதாவது இருந்ததுன்னா, அடுத்து கெமிஸ்ட்ரி யூனிட் 15. இல்லை மேம் நான் ஃபிசிக்ஸ் எங்கள் ஸ்கூலில் கவர் பண்ணல அப்படின்றவங்க கெமிஸ்ட்ரி லெசன் முடிச்சிட்டாங்கன்னா யூனிட் 15 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஜனவரி 10 மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.2 போத் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். தென் ஜனவரி 11 சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 8 பண்ணுங்கள். ஏன்னா ஒரு லெசன் தான் இருக்குது ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் சீக்கிரமாகவே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து ஜனவரி 12 பார்த்திங்கன்னா தமிழ் இயல் 8, 2 நாள் கொடுத்துருக்கோம் இயல் 8. அடுத்து ஜனவரி 13 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 6. ஸோ இதுக்கும் வந்து ஆல்ரெடி நம்ம யூனிட் 6 ப்ரோஸ் படிச்சிருப்போம்னா இங்கே போமும் சப்ளிமெண்ட்ரியும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜனவரி 14 பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3. அடுத்து ஜனவரி 15 சயின்ஸ் பயாலஜி யூனிட் 23. அடுத்து ஜனவரி 16 சோஷியல் சிவிக்ஸ் யூனிட் 6. ஜனவரி 17 தமிழ் இயல் 9. அடுத்து ஜனவரி 18 இங்கிலீஷ் யூனிட் 7.
Then January 19 maths exercise 7.4 இதில் example and exercise sums ரெண்டுமே பார்த்துருங்க. January 20 science physics unit 8. Then January 21 social economics unit 5. January 22 maths exercise 8.1. Then January 23 science chemistry unit 16 பார்த்துக்கோங்க. Next January 24 social history unit 10. ஸோ இதுக்கும் இன்னொரு நாள் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம முன்னாடியே ஒரு நாள் பார்த்துருக்கோம். அதில் ரிமைனிங் இருக்கிற டீட்டெயில் ஆன்சரோ என்னவோ இது நான் ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க ஜியாகிரஃபியோ சிவிக்ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரு சப்ஜெக்ட்ஸ் போட்டுக்கலாம் சோஷியல்லி. January 25 தமிழ் இயல் 8 9 8ல் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதை முடிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 9 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு January 26 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 6 and 7. ஸோ ஆல்ரெடி யூனிட் 6 நம்ம 2-3 days பண்ணிட்டோம். ஸோ யூனிட் 7 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. January 27 மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2. January 28 மேக்ஸ் the same exercise 8.2. Then January 29 தமிழ் இயல் 8 9. ஸோ அதாவது இயல் 8 மேக்ஸிமம் கவர் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்து 9. January 30 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 8. Then January 31 social history unit 11. இது சில ஸ்கூல்ஸில் மட்டும்தான் இருக்கும். இல்லை எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக யூனிட் 11 கவர் பண்ணிடுங்க. Then February 1 English unit 6 and 7. February 2 science biology unit 24. And then February 3 socialல பொறுத்த வரைக்கும் geography unit 8. February 4 maths exercise 8.3. February 5 English revision. ஸோ கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது February 6 தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டோம். போதுமான அளவுக்கு டைம் எடுத்து தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. February 7 பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரியில் ஆல்மோஸ்ட் முடிச்சிடும் இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும். February 7 சயின்ஸ் பயாலஜி யூனிட் 23. And then February 8 social civicsல யூனிட் 6. Then February 9 maths exercise 8.4. ஸோ இதுலேயும் மேக்ஸ் இது வரைக்கும் இங்கே February 9 கம்ப்ளீட் பண்ணிடுறோம். February 10 தமிழ் ரிவிஷன் டெஸ்ட். And then February 11 science chemistry unit 15. Then February 12 social economicsல unit 5. February 13 maths 8.1லேருந்து 8.4 வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. February 14 சயின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் தென் சோஷியல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தீங்கன்னா February 21 தான் தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட். அதாவது அந்த February 2nd வீக் அது போல் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் வீக் எண்டில். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். டெய்லி கொஞ்சம் நேரம் படிச்சிங்கனாலும் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அழகாக வந்து ஜனவரி மந்த்லேயே நம்ம முடிச்சுட்டு Februaryயில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ தயவுசெய்து இதை கஷ்டப்படாமல் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான ஸ்டடி பிளான் தான் இது. இதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ்க்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபஸ்ட் எல்லாம் வந்து தமிழ்னா மனப்பாடம் முடிச்சிருங்க. இங்கிலீஷில் மெமரி போம், கிராமர் பார்ட், புக் பேக் எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் டிஃபைன், டெஃபினேஷன், டிஃபரன்ஷியேட் இதெல்லாம். சோஷியலில் பார்த்தீங்கன்னா மேப் ஒர்க்கு 1 மார்க்ஸ் இந்த மாதிரி. ஸோ படிக்கும் போதே இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா எக்ஸாம் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணும் போதும் சரி, நம்மளோட மார்க் ஸ்கோரிங்லேயும் சரி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து ரிவைஸ்ட் எடிஷன் கேட்டிருந்தீங்க ஷார்ட் பண்ண மாதிரி. அதையும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் புக் பேக் எக்ஸசைஸ் மார்க் பண்ணது ஷார்ட் அண்ட் வெர்ஷன் எல்லாமே நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.